நம்ம 2008 வந்து மும்பை தாஜ் அட்டாக் நடக்கும்போதும் அந்த இதில் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டேன். அவங்களோட ஒவ்வொரு பார்ட்ஸையும் வெட்டி சாக்குக்குள்ளே போட்டு தான் அனுப்பணும். பாடி வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 60 வருஷமா எடுக்கவே இல்லை. நம்ம இது வரைக்கும் நிறைய வீடியோ பதிவுகள் பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்குறோம். வணக்கம் சார். வணக்கம். ஆர்மியில் இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்களா? ஆமாம், வாலண்டரி ரிட்டையர்ட். அதுக்கப்புறம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜிம் அமைப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதோட நோக்கம் இதை தான் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையை வந்து சுதந்திரமாக நல்லா வாழணும் அப்படின்னா வந்து ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா நான் ஆர்மியில் இருக்கும்போதும் சரி, எது பண்ணக்கூடாது, எது பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பாங்களோ அதெல்லாம் நாங்கள் பண்ணோம். ஏன்னா 19 கார்கில் வாரும் சரி, அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு தான் போனோம். 2002 வந்து கூனி நாளான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன், பாகிஸ்தான் ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன் பண்ணேன் நான். அதே மாதிரி நம்ம 2008 வந்து மும்பை தாஜ் அட்டாக் நடக்கும்போதும் அந்த இதில் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டேன். அது மாதிரி இப்போ வந்து 2017 வந்து நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி கூட வந்து சேச்சன் கிளேசரில் வந்து ஒரு 18 பேர் இறந்தாங்க. அந்த இதில் வந்து ஆப்ரேஷனில் நான் தான் இருந்தேன். ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நான் பண்ணனா அப்படின்னா நான் ஆக்டிவாக வச்சுருந்த ஃபிட்னஸ் தான் காரணம். இந்த ஃபிட்னஸ் இருந்தால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம். இது ஆர்மியில் இருக்கும்போதுன்னு அவசியம் கிடையாது. மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே வந்து ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து சேச்சன் கிளேசர்னு சொல்லிட்டு 2016 வந்து நடந்தது வந்து மிகப்பெரிய இன்சிடென்ட்ஸு. அதில் வந்து ஒரு -75 டிகிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ ஏசியில் வந்து 10 டிகிரி இருந்தாவே நம்மளால் தாங்க முடியலன்னு சொல்கிறோம். -75 டிகிரி, சாப்பாடு எதுவுமே இருக்காது. ஒரு 3 மந்த்து வந்து ஒன்லி டேப்லெட் மாதிரி தான் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதுதான் உயிர் வாழ முடியும். நைட்டு தூங்கும் போது ஒரு 6 பேர் இருப்போம். 6 பேருமே நம்ம 6 பேரை இடுப்பில் வந்து கட்டிட்டு ரோப் மாதிரி கட்டிட்டு தான் படுப்போம். படுத்துக்கும் போது நைட்டு 1 மணி 2 மணி ஆகும்போது அந்த நம்மளுடைய ஐஸ் வந்து பிளந்துடும், பூமி பிளந்துடும். நம்ம வகுரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா கீழே 2 பேர் போய்கிட்டு இருப்பாங்க, பூமி பிளந்து. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற முடியும். ஒரு சில சமயத்துலலாம் ட்ரெக்கிங் போகும்போதே வந்து ஸ்னோக்குள்ளே போயிடுவோம். போகும்போது வந்து இப்போ சொன்னால் எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு சில சமயத்தில் வந்து அட் டயத்தில் 3 பேர் உள்ளே போயிடுவாங்க. நம்மளும் உள்ளே போகிற மாதிரி இருக்கும்போது நம்ம எவ்வளவோ காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு பின்னாடி 20 பேர் இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு கீழே இருக்கவங்க நம்ம சேர்த்து 20 பேர் இழுத்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து ரோப்பை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி அந்த 3 பேர் உள்ளே போய் இறந்துடுவாங்க. 4 பேர் முக்கியமாக இல்லை பின்னாடி இருக்க 40 பேர் முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இருந்தாலும் நான் அதே தான் யோசிப்பேன். அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டும் யோசிப்பாங்க. நம்ம ட்ரை பண்ணும் போதே அவன் யோசிப்பான், இல்லை நம்ம கீழே போய்கிட்டே இருக்கோம், நம்ம பின்னாடி இருக்க 40 பேரை இழுத்துட்டு போகக்கூடாது, அவங்க வந்து நம்ம நாட்டுக்காக வேண்டி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்களே கட் பண்ணிக்குவாங்க. ரோப்பை கட் பண்ணிக்குவாங்க, அவங்களே கட் பண்ண. நம்ம வந்து நம்ம கயிறை மேலே இழுத்துக்கிட்டு இருப்போம், ஆனால் வந்து அவங்களே கட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்லாம் நடக்கும். நம்ம நினைப்போம் -75 டிகிரியில் கையே வெளியே வர முடியாது, மூச்சு சுவாசம் கிடைக்க முடியாது. நைட்டு நல்லா பேசிக்கிட்டு இருப்போம், காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வந்து நம்ம கூட இந்த விதை இறந்துடுவார். 4 நாள் 5 நாள் ஆகிடும். ஒரு பாடியை வந்து நம்ம வந்து யூனிட்டுக்கு அனுப்ப முடியாது, வீட்டுக்கு அனுப்ப முடியாது. லாஸ்ட்டில் பாடியெல்லாம் வந்து அப்படியே விரைச்சிடும். ஒரு 1 வீக் 10 டேஸ் கழிச்சு தான் ஒரு சின்ன எலி வரும். அந்த எலியில் வந்து பாடியை அனுப்பிச்சி விடணும். ஆனால் அது கூட அனுப்ப முடியுமான்னா சின்ன பிளேஸில் அனுப்ப முடியாது. அப்போ வர்ற எலி லேண்ட் ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம கூட எதை சொல்கிறீங்க, எலின்னா ஹெலிகாப்டர் சீத்தான்னு சொல்லுவோம், சின்னதாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஃபுல் பாடியை வச்சு உள்ளே உட்கார வச்சு ஒரு பைலட் மட்டும் வருவார், கூட பைலட் இருப்பார். பின்னாடி யாருமே வர முடியாது. அவங்கள பாடியை வந்து இறந்த பாடியை அனுப்பிச்சி விடணும். ஆனால் அதுவே என்ன இருக்கும்னா, நம்மளால் பாடி வந்து 1 வீக் ஆகிடும். ஏன்னா எப்போ கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுமோ அப்போ தான் ஹெலிகாப்டர் வர முடியும், இல்லாட்டினா வரவே வராது. அதாவது ஒரு நாளைக்கு இந்தியன் ஆர்மிக்கு வந்து அந்த சேச்சன் கிளேசரில் கவர்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஜவானுக்கே 1 கோடிக்கு மேலே எல்லாத்துக்கும் சேர்த்து செலவழிக்கிறாங்க. ஏன்னா அந்த செலவு எங்களுக்கு வருமா அப்படின்னா வராது. ஏன்னா லெஃப்ட் சைடு பாகிஸ்தான், ரைட் சைடு சைனா, நடுவில் நாங்கள் இருப்போம். ஹலோ, குட் மார்னிங் சைனா.
எந்த ஒரு பார்டர் எல்லையே கிடையாது. இன்றைக்கி இந்த இடம்னா நாளைக்கு அந்த இடம்னா நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சென்சிட்டிவான இடம். அந்த இடத்துல பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா நம்ம வேறு வழியே இல்லை. அப்போ இறந்துட்டாங்கன்னா நம்ம கூட நைட்டு படுத்த நம்மளோட ஃப்ரெண்டை ஃபோல்டு பண்ணி அனுப்ப முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களோட ஒவ்வொரு பார்ட்ஸையும் வெட்டி சாக்குக்குள்ளே போட்டு தான் அனுப்பணும். ஏன்னா சொல்லிக்குள்ளே அனுப்ப முடியாது. அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடைக்காது நம்ம. இல்லை இப்போவும் அதுதான் நடைமுறையில். ஆமாம், இப்போ நான் என்னுடைய லைஃப்லேயும் ஒரு தடவை பண்ணி அந்த மாதிரி பண்ணி தான் அனுப்பிச்சோம். நான் கூட இருந்த ஃப்ரெண்டவே இது பண்ணி. ஆனால் இப்போ நல்லா டெவலப் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது பழைய ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி. இப்போ நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஏன் அது எப்போ டெவலப் ஆயிடுச்சுன்னா அதான் நான் இன்னும் ஓப்பனாக சொல்லுவேன். இந்த மாதிரி வரும்போது அந்த குடும்பம் அதை ஏற்றுக்கிறோம். ஆமாம், அதாவது வந்து 2016 அந்த சிஹெச்என் கிளேஸில் அனுமந்து கோப்பதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு தான். நம்ம அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. 10 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது கிளேஸுக்கு உள்ளே போயிட்டாங்க. 10 பேர் 12 பேருமே காப்பாற்ற முடியல. அது இதுக்கு முன்னாடி வந்து அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி வந்து ஸ்னோக்குள்ளே போயிட்டா எடுக்கவே முடியாது, அதனால் எடுக்கவே முடியாது. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது தான் நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் வந்து எவ்வளோ பிரச்சனையாக எவ்வளோ செலவு இருந்தாலும் பிரச்சனை அவங்கள பாடியை வெளியே எடுத்தே ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 days நைட்டும் பகலும் -75 நைட்டும் பகலும் வந்து 2 hours கூட இருக்க முடியாது. -75 எங்களுக்கு வந்து ஹெலி வரும், இறக்கும். 2 hours நாங்கள் குதாய் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம பாடி ஹெலியை வந்து மேலே கொண்டு போயிடும், மறுபடியும் ஹீட் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி வந்து தான் 10ஆவது நாள் தான் நாங்கள் பாடியை எடுத்தோம். பாடி எடுத்து கொண்டு வந்தோம். அதில் வந்து 2 பேருக்கு உயிர் இருந்துச்சு. ஆனால் வந்து அதை டெல்லியில் பேசாட்டில் கொண்டு போக முடியும். அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க எல்லாமே பாடி. அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியன் ஆர்மிலே வந்து அந்த சிஹெச்என் கிளேஸில் வந்து பாடியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா கவர்மெண்ட்டோட வந்து இதை வந்து அவ்வளோவா சொல்ல முடியாது ஒரு கான்ஃபிடென்ஸில். ஆனால் ஓரளவு சொன்னால் ஒரு 900 பாடி வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 60 வருஷமாக எடுக்கவே இல்லை. அங்கே சொல்லுவாங்க நைட்டு நாங்கள் 1 மணி 2 மணிக்கு இருக்கும்போது பாடியே நம்மகிட்ட பேசும். இந்த மாதிரி நான் இறந்து 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, எங்கள் பாடியை கொண்டு போய் எங்கள் வீட்டில் சேர்த்துருங்க. இது எந்த அளவுக்கு நம்பிக்கையான இது வந்து ஒரு சிலர் நினைப்பாங்க மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் வந்து நானும் நம்பிக்கை இருந்தேன். ஏன்னா கடவுள் இருக்காதா இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் ஆர்மியில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சிஹெச்என் கிளேஸில் 2 விஷயம் நடக்குது. இல்லை அந்த இறந்த சடலம் பேசுன்றீங்களா, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்குறேன். அதுதான், அதுக்கு தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, நாங்கள் ஒரு போஸ்ட்டில் இருக்கோம், 6 பேர் இருக்கோம். ஓகேங்களா, 6 பேர் இருக்கும்போது திடீர்னு ஒருத்தருக்கு வந்து மூச்சு சுவாசம் வந்தது, ரொம்ப அன்கண்டிஷன் ஆகிருந்தாது, பிளட் வாமிட்டிங் ஆகிடுது. 1 hour 2 hours அவர் இறக்குற கண்டிஷன் போயிடுறாங்க. நாங்கள் 6 பேர் தான் இருக்கோம். 6 பேர் இருக்கோம். என்ன பண்ணுறது, எப்படியாவது வந்து அவரை கீழே இறக்கி ஆகணும். ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ஐஸ் மலையிலேருந்து கீழே இறக்கணும். ரோப் போட்டிருப்போம். ரோப் போட்டு 2 கையில் இருக்குது. இந்த பூட்டு கையில் 2மே ஐசாக்ஸ் வச்சுருப்போம். கீழே லெக்கில் வந்து ஒரு இரும்பு ராடு மாதிரி இருக்கும். அதில் 2 குத்தணும். 2 கையில் வச்சு 2 அடிக்கணும். அப்படி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ரோப்லேருந்து இறங்கணும். அப்போ என்ன பண்ணோம்னா 6 பேர் இருக்கும். போஸ்ட்டு லெஃப்ட் சைடு பாகிஸ்தான், ரைட் சைடு சைனா இருக்கும். நம்ம போஸ்ட்டை ஃபுல்லாக காலி பண்ண முடியாது, அவங்க டேக் அவுட் பண்ணிடுவாங்க. அப்போ என்னென்னா ஒரு ஆள் ரிஸ்க் எடுக்கலாம். அப்போ அந்த போஸ்ட்லேயே கொஞ்சம் சீனியர் நான் தான் இருந்தேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் ரிஸ்க் எடுக்க தயார். ஏன்னா கண்ணு முன்னாடி உயிர் இருக்குது, இன்னும் 1 மணி நேரம் உயிர் இருக்குது. அவன் பிளட் வாமிட் எடுத்துகிட்டே இருக்கான். அவனை வந்து எப்படியாவது நம்ம காப்பாற்றணும். ஓகேவா, அப்போ நான் சொல்கிறேன். அப்போ கீழே இருக்க போஸ்ட்டுக்கு நான் கவரிங் ஃபயர் கொடுக்குறேன். நாங்கள் எப்படியாவது வந்துடுவோம். 1 hour 2 hours ஆகும் அந்த போஸ்ட்டு பார்க் பண்ணுறதுக்கு. நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நாங்கள் வந்து கீழேருந்து அவங்கள டேக் ஓவர் பண்ணி கூப்பிட்டு போயிடுவோம். அடுத்த நம்மளுடைய பேஸ் ஹாஸ்பிட்டல்னு பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்காது, ஒரு நர்சிங் அசிஸ்டண்ட், ஒரு டாக்டர் இப்போ அவர்கிட்ட எப்படியா போய் சேர்த்து தான் காப்பாற்றிடலாம்னு சொல்லிட்டு நான் ரிஸ்க் எடுக்கிறேன். அந்த பையனை என்னுடைய ஷோல்டரில் ஏற்றிக்கணும், அவனோட வெயிட்டை நான் ஷோல்டரில் ஏற்றணும், 2 ஐசாக்ஸை வச்சு அடித்து நான் கீழே இறக்கணும். அந்த பையன் என்கிட்ட சொல்லியிருக்கேன், சார் என்னால் முடியவே முடியாது, என்னை விட்டுருங்க, நான் என் உயிர் போனால் போல, நீங்கள் போஸ்ட்டை டேக் ஓவர் பண்ணி போஸ்ட்டை சம்பாதிச்சு பாருங்கள், ஏன்னா பாகிஸ்தானோ சைனாவோ டேக் ஓவர் பண்ணக்கூடாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன உயிரோடு இருக்குது, எப்படி விட முடியும்? நான் வந்து டேக் ஓவர் பண்ணி கொண்டு போகிறேன். டேக் ஓவர் பண்ணுற கவரிங் பார்ட்டி வந்துட்டாங்க. நான் ஒவ்வொரு தடவையும் ஐசாக் அடிக்கும் போதும் எனக்கு வந்து அங்கேருந்து வந்து லைட்டிங் அடிக்கிறாங்க. கீழே 2 கிலோமீட்டர்லேருந்து க்ளீனாக நான் ஏன்னா எந்த இடத்துல ஐசாக்ஸ் வச்சு இறங்கணும், நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடிக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக லைட்டு கிளியராக அடித்து கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் வந்து கீழே கவரிங் பையனு கீழே வந்துட்டேன். கீழே வந்தப்போது பார்த்தா என்னுடைய கவரிங் டீமே இல்லை.
யார் எனக்கு வந்து வரவே இல்லை. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், அவங்க என்ன சார் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவோம்னு சொல்கிறாங்க. அவர் 10 மினிட்ஸில் வந்துட்டாங்க. வந்த பிறகு வந்து நான் கேட்டேன், என்னங்க நீங்கள் வந்துட்டு மறுபடியும் எங்கே போனீங்க அப்படின்னு. சார் நான் வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. வரவே இல்லைன்னா எனக்கு யார் நான் அடிக்க எனக்கு யார் லைட் அடித்தது, அதுதான் இது வரைக்கும் புரியாத புதிர். சாப்பாடை பார்த்தோன்னே கண்ணில் தண்ணி வந்து அழுதுடும். இந்த மாதிரி சாப்பாடு சிக்கன் மட்டன்லாம் திடீர்னு பார்க்கும்போது அழுகு வந்துடும். அந்த மாதிரிலாம் நடக்கும். திடீர்னு நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதனால் இதை சொல்லவே முடியாது. ஆர்மியில் இந்த சாப்பாடு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஃபீஸ்ட்னு சொல்லிட்டு 3 வருஷம் இருப்போம், நல்ல சாப்பாடு கிடைக்கும். 3 வருஷம் ஃபீல்டில் இருப்போம், சாப்பிடாமே இருப்போம். எல்லாமே மிக்சிங் தான் ஆர்மி வாழ்க்கை.